நேத்திக்கு என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா, அவளோட பொண்ணு தெரியாம காசு எடுத்துட்டா அப்படின்னு அவள பிடிச்சு பயங்கரமா திட்டி அடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இது பொதுவா நெறைய பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடக்கும்போது, நம்ம குழந்தைங்க மேல கோவப்பட்டு, அடிச்சு, திட்டி அப்படின்னு ரியாக்ட் பண்றது இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போ, அந்த குழந்தைங்க எப்படி பேரண்ட்ஸ்க்கு தெரியாம மாட்டிக்காம அந்த காச எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு பேசி, வீட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளோட காசு தான். உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ கேளு அப்படின்னு சொல்லும்போ, அவங்களுக்கு எதுக்கு செலவு பண்றாங்க, எவ்வளோ செலவு பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, குழந்தைங்க எந்த ஒரு விஷயம்னாலும் தயக்கப்படாம, ஓப்பனா, பயமும் இல்லாம நம்மகிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய நம்ம உண்டாக்கணும். அப்பதான் அவங்க நாள பின்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அத நம்மகிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாரி ஷேர் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணலாம். அவங்க பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதையும் நம்ம தவிர்க்கலாம்.